அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அதாவது திதி கொடுக்கறதுக்குன்னே ஒரு கோயில் இருக்குது, ரொம்ப விசேஷமான கோயில். இப்போ நம்மளுடைய நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க, அதில் தெரியும் இவருக்கு திதி கொடுக்கலையா, குலதெய்வத்தை கும்பிடலையா அப்படின்னு தெரியும். அப்போ இந்த சாபம்லாம் இருக்கையா, திதி கூடியா நம்ம சொல்லுவோம். அவங்க எங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை சார், பழக்கமே இல்லை சார் அப்படிம்பாங்க. அப்போ பல வருஷங்கள் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்காம. அப்போ ஒரு கோயில் அந்த குறை நீக்கிறதுக்குன்னு இருக்குது. அது திருப்புவனம்னு பேர். மதுரையிலிருந்து மானாமதுரை சிவகங்கை போகிற ரூட்டில் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திருப்புவனம். வைகை ஆற்றின் கரையில் இருக்குது. அந்த திருப்புவனம் காசு கையால் கொடுத்த பலன் அதுக்கு ஈக்குவல் இங்கே திதி கொடுக்கறது. இங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3 திதி விசேஷமாக கொடுப்போம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை. இது போக நித்தம் தினம் அங்கே திதி கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு இறந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு எல்லா ஊர்லேருந்து திதி கொடுத்துட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஐயர் அங்கே உட்காந்துருப்பாங்க ஆத்தங்கரையில். ஒரு நாளைக்கு தினசரி குறைஞ்சது 100லேருந்து 150 பேர் திதி கொடுத்துட்ருப்பாங்க. இது போக அந்த 3 விசேஷத்தில். ஸோ என்று போனாலும் அந்த கோயிலுக்கு லீவு கிடையாது. என்றைக்குனாலும் உங்களுக்கு இறந்தவர்களுடைய திதி இருக்கும். ஆனால் உங்களுக்கு யாருக்கோ, அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ, தாத்தாவுக்கோ, பாட்டிக்கோ அந்த திதி வறுமையானால் அந்த நாளைக்கு நீங்கள் கிளம்பி அங்கே போயிடலாம். மேக்ஸிமம் 12 மணிக்குள்ள தான் எல்லா இடத்துலையும் திதி கொடுப்பாங்க. அங்கே 6 மணிலேருந்து கொடுப்பாங்க. போனீங்கன்னா அங்கேயே டிக்கெட்டு கொடுப்பாங்க, பூ பழம் அங்கேயே விற்பாங்க. எல்லாம் பார்த்தா ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் வரும். ஐயருக்கு நீங்கள் கொடுக்குற பணம் தான், எது கொடுக்கணுமோ நீங்கள் அந்த இதை கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ அங்கே போனீங்கன்னா இந்த திதியை கொடுத்துடலாம். அந்த வைகை எப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகை அங்கேருந்து வந்தது அங்கே வடக்கை நோக்கி திரும்பும். உத்தரவாகினின்னு அந்த நதிக்கு பேர். ஆகாச வாகினின்னாங்கல்ல, செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி அது மாதிரி உத்தரவாகி. மூவர் மண்டபம்னு ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. 3 பேர்கள் தரிசித்திருக்கிறார். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். 3 பேரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தாங்க. வரும்போது கோயிலுக்கு அந்த பக்கம் கோயில், இது ஆற்றுக்கரை இந்த பக்கம். இந்த மணலெல்லாம் சிவலிங்கமாக தெரியுது. இதன் மேல் கால் வைத்து நடக்கக்கூடாதுன்னு அங்கேருந்தே கும்பிடுறாங்க, பாசுரம் பாடுறாங்க. சிவபெருமான் அப்படியே நந்தியை லேச விளக்க சொல்லி காட்சி கொடுக்கும். அந்த மூவர் மண்டபங்கிறது அங்கே பெரிய விஷயம். அதுக்கு பிறகு அங்கே உள்ளே போனீங்கன்னா அங்கே சிவபெருமான் கோயில். தாயார் பேர் இவர், தந்தையார் பேர் திரு புவனேஸ்வரர், தாயார் பேர் சவுந்தர நாயகி. அங்கே எல்லா விசேஷமும் இருக்குது, அருமையாக இருக்கும். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இங்கே திதி கொடுத்து சாமி கும்பிட்டு இன்றைக்கி சாப்பிட்டு ஊருக்கு வந்துடலாம். ஸோ விடுதல் பண்ண அந்த திதிகளெல்லாம் இங்கே கொடுக்க வசதியாக இருக்கும். நண்பர்களே, போய் வாழ்க்கையில் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.